எனக்கு கொஞ்ச நாளாவே அடிக்கடி யூரின் போகிற தொந்தரவு வருது. அதே மாதிரி எப்போ சாப்பிட்டாலும் இன்னும் கொஞ்சம் சாப்பிட்டா நல்லாயிருக்குமே, ரொம்ப பசி எடுக்கிற மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்குது. சரி இதுதான் பிரச்சனை அப்படின்னு பார்த்தா, அடுத்த கொஞ்ச நாள்லேயே எனக்கு பாதம்லாம் எரிய ஆரம்பிச்சிருது. என்னதான் பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சா, யார்கிட்ட கேட்டாலும் சுகர் டெஸ்ட்டை போய் எடுங்க அப்படின்றாங்க. இந்த காரணம்லாம் இருந்தால் நிஜமாவே எனக்கு சுகர் இருக்கணுமா, அதை நான் எப்படி தெரிஞ்சுக்கலாம் அப்படின்ட்டு தெரிஞ்சுக்கக்கூடிய நபர்னா இந்த வீடியோவை பாருங்கள், தெரிஞ்சுக்கோங்க. சுவாசி ஹெல்த் ஸ்பாட் சேனல் வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். இது உங்கள் டாக்டர் சுபாஷினி. இன்றைக்கி இந்த வீடியோஸில் சில சிம்டம்ஸ்லாம் இருக்குது அப்படின்னாவே, இப்போ ஜென்ரலாக யார்கிட்ட போய் கேட்டாலும் உடனே போய் சுகர் டெஸ்ட் எடுத்துருங்க, சுகர் டெஸ்ட் எடுத்தால் சுகர் இருக்க போகுது இல்லையான்னு தெரிஞ்சுக்கலாம் அப்படின்ட்டு சொல்லுவாங்க இல்லையா. அந்த சில சிம்டம்ஸ் நான் சொன்ன மாதிரி பாத எரிச்சலாக இருக்கலாம், இல்லை அடிக்கடி யூரின் போகிற தொந்தரவாக இருக்கலாம், இல்லை எப்பயுமே ஒரு மாதிரி பசிச்சுட்டே இருக்கலாம், இல்லை அடிக்கடி ஸ்வீட் சாப்பிட ஆரம்பிச்சிருப்பீங்க. இந்த மாதிரி தொந்தரவுலாம் வருது அப்படின்னாவே உடனே யார்கிட்ட பக்கத்து வீட்டில் கேட்டால் கூட இப்போ சுகர் டெஸ்ட் எடுத்து பாருங்கள், சுகர் கிகர் இருக்க போகுது அப்படின்னு சொல்லிடுவாங்க இல்லையா. நம்மளும் போயிட்டு சுகர் டெஸ்ட் எடுக்கலான்னு போயிடுவோம். ஆனால் என்ன டெஸ்ட்டு எடுக்கணும், அந்த டெஸ்ட் எடுத்ததுக்கப்புறம் அதில் என்ன லெவல்ஸ் வந்தால் அது நமக்கு நார்மலாக இருக்கா, இல்லை சுகர் இருக்கான்னு எப்படி தெரிஞ்சுக்கிறது அப்படின்னா, அதுக்கு தான் இந்த வீடியோ. இப்போது சுகர் இருக்குமோ அப்படின்ற ஒரு பயம் வந்துருச்சு இல்லையா. இப்போ நம்ம உடனே ஒரு லேபுக்கு போவோம், டெஸ்ட் எடுக்கணும், சுகர் டெஸ்ட் எடுக்கணும் அப்படின்னு சொல்லுவோம், மொட்டையாக சொல்லிடுவோம். அப்போது சுகர் டெஸ்ட்டில் என்னென்ன இருக்குது அப்படின்றத நம்ம ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கணும். சுகர் டெஸ்ட்டு அப்படின்னு பார்த்திங்கன்னா ஜென்ரலாக FBS அப்படின்னு சொல்லுவோம், ஃபாஸ்டிங் பிளட் சுகர் லெவல்ஸ் சொல்லுவோம். இந்த டெஸ்ட்டை நம்ம எடுப்போம். அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா PPBSன்னு சொல்லுவோம். இது போஸ்ட் பிராண்டியல் பிளட் சுகர்னு சொல்லுவோம். சாப்பிட்டதுக்கப்புறம் 1.5 மணி நேரம் கழித்து எடுக்கக்கூடிய டெஸ்ட்டு. இது எல்லாம் இல்லாமல் நம்ம இன்னொன்று எடுப்போம், அது RBS ரேண்டம் பிளட் சுகர்னு சொல்லுவோம். இது ரேண்டமாக எந்த டைமில் வேணாலும் எடுக்கக்கூடிய ஒரு பிளட் லெவல் டெஸ்ட் அப்படின்னு சொல்லுவோம். இது இல்லாமல் HbA1c அப்படின்னு சொல்லுவோம், கிளைகலேட்டட் ஹீமோக்ளோபின் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. ஸோ இந்த டெஸ்ட் என்ன அப்படின்னா, நம்ம 3 மாதமாக நம்மளோட உடம்புல சுகர் எந்த அளவுக்கு நம்ம மெயின்டைன் பண்ணிகிட்ருக்கோம் அப்படின்றத தெரிய வைக்கிறதுக்காக ஒரு டெஸ்ட்டு தான் இது இல்லாமல் சில பேர் இன்சுலின் டெஸ்ட்டுமே எடுப்பாங்க, அது லாஸ்ட்டாக வச்சுக்கலாம். ஸோ ஃபஸ்ட் நம்ம பார்த்த மாதிரி FBS ஃபாஸ்டிங் சுகர், அதாவது சாப்பிட்றதுக்கு முன்னாடி காலையில் வெறும் வயிற்றுலே போயிட்டு நம்ம எடுக்கிற டெஸ்ட்டு. அடுத்தது பார்த்திங்கன்னா PPBS சாப்பிட்டு 1.5 மணி நேரத்தில் எடுக்கிற டெஸ்ட்டு. ஸோ இப்போ 4 டெஸ்ட்டு சொல்லிட்டு இது எல்லாருமே எடுக்கணுமா, யார் என்னென்ன டெஸ்ட் எடுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் இதை தான் ஃபர்ஸ்ட் டைம் சுகர் இருக்கா இல்லையான்னு செக் பண்ண போகிறீங்க அப்படின்னா, கண்டிப்பாக நீங்கள் FBSஸும் எடுக்கணும், PPBSஸும் எடுக்கணும். அதாவது சாப்பிட்றதுக்கு முன்னாடி வெறும் வயிற்றில் போய் எடுக்கிற மாதிரி இருக்கும், சாப்பிட்டு 1.5 மணி நேரம் கழித்து மறுபடியும் அதே நாளில் நீங்கள் போய் எடுக்கிற மாதிரி இருக்கும். HbA1c ரொம்ப இம்பார்ட்டன்ட், இந்த டெஸ்ட்டையுமே நீங்கள் எடுக்கிற மாதிரி இருக்கும். இப்போ நான் என்னென்ன டெஸ்ட்டு நீங்கள் எடுக்கணும், எடுத்தால் உங்களுக்கு சுகர் இருக்கா இல்லையான்னு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டேன். இந்த டெஸ்ட்டில் என்ன லெவல் வந்துச்சு அப்படின்னா, நீங்கள் சுகரில் இருக்கீங்க இல்லை சுகர் வர போகிறதுக்கான அறிகுறியில் இருக்கீங்க அப்படின்றதையும் நம்ம இப்போ தெரிஞ்சுக்கலாம். இப்போது ஃபாஸ்டிங் சுகர் எடுத்துக்கிறீங்க அப்படின்னா, அதாவது நான் சொன்ன மாதிரி சாப்பிட்றதுக்கு முன்னாடி காலையில் போனீங்கன்னா வெறும் வயிற்றில் வாங்க, அப்போ தான் இந்த டெஸ்ட் எடுக்க முடியும்ன்ட்டு சொல்லுவாங்க இல்லையா. ஸோ இந்த டெஸ்ட்டு எடுத்தோம் அப்படின்னா இதோட லெவல்ஸ் எப்படி இருக்கணும்னா 70லேருந்து 110க்குள்ளே இருக்கணும். அந்த மாதிரி இருக்குது அப்படின்னா உங்களோட சுகரில் நார்மலாக தான் இருக்கீங்க, சுகர்லாம் இல்லவே இல்லை. மற்ற சிம்டம்ஸ் வேறு ஏதாச்சும் ஒரு காரணங்களாக கூட வந்திருக்கலாம். ஸோ இது எனக்கு 110லேருந்து ஒரு 120 கிட்ட தாங்க இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ தான் உங்களுக்கு சுகர் தலை காமிக்குது அப்படின்னு கூட வச்சுக்கலாம். 70க்கும் கம்மியாக இருக்குது அப்படின்னா லோ சுகர் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா. அதாவது இன்னும் ரொம்ப கம்மியாக இருக்குது, நார்மல் லெவலில் இருக்க வேண்டியதை விட கம்மியாக இருக்குது அப்படின்னு அர்த்தம். இது நம்ம சாப்பிட்றதுக்கு முன்னாடி எடுக்கிற டெஸ்ட்டோட ஒரு பேசிக் லெவல். இது லேபுக்கு கூட மாறுபடும். அந்த லேப் ரிப்போர்ட்ஸ்லேயே உங்களுக்கு அந்த நார்மல் லெவல்ஸை மென்ஷன் பண்ணியும் கொடுத்துருப்பாங்க, நீங்கள் அதை பார்த்துமே தெரிஞ்சுக்கலாம். அடுத்து நம்ம PPBSன்னு சொல்லணும் இல்லையா. சாப்பிட்டு 1.5 மணி நேரம் கழித்து எடுக்கக்கூடிய சுகர் லெவல்ஸ் எப்படி இருக்கணும் அப்படின்னா, ஒரு 140க்கு கீழே வரைக்கும் இருக்கணும். 140க்கு கீழே சாப்பிட்டு 1.5 மணி நேரம் கழித்து எடுக்கிற இதில் இருந்துச்சு அப்படின்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீங்கள் சுகர் ஃப்ரீயாக தான் இருக்கீங்க. அப்போது உங்களுக்கு நான் சொன்ன மாதிரி அதுலேருந்து கொஞ்சம் அதிகமாக இருக்குது, அதாவது ஒரு 170 இருக்குது, 160 இருக்குது அப்படின்னா பிரச்சனை கிடையாது. உங்களுக்கு சுகர் வந்திருக்கு, ஆனால் சரி பண்ணி சீக்கிரமாக கொண்டு வந்துடலாம். மாத்திரை மருந்துலாம் இல்லாமல் சின்ன சின்ன சாப்பாட்டிலே நம்ம சரி பண்ணி கொண்டு வந்துடலாம் அப்படின்ற மாதிரியான ரேஞ்சில் தான் இருக்குது. அதுவே அதை விட ரொம்ப அதிகமாக இருக்குது, 200 300 அந்த மாதிரிலாம் இருக்குது அப்படின்னா உங்களுக்கு சுகர் ரொம்ப நாளாக ஆயிடுச்சு, நீங்கள் அதை கண்டுக்காமல் விட்டுருக்கீங்க, ரொம்ப ஹையாக இருக்குது அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கணும். ரேண்டம் பிளட் சுகருமே அதே மாதிரி தான்.
ரொம்ப அதிகமான லெவலில் இருக்குது அப்படின்னா சுகர் வந்து ரொம்ப நாள் ஆச்சு, இப்போ தான் நீங்கள் அதை கவனிக்கிறீங்க அப்படின்றத தெரிஞ்சுக்கணும். இது எல்லாமே வந்து நம்ம சாப்பிட்ற விஷயத்தை பொறுத்து மாறலாம். இப்போ நீங்கள் அன்றைக்கி வந்து எதுவுமே சாப்பிடாம 1.5 மணி நேரம் கழித்து டெஸ்ட் எடுக்கிறீங்க, இல்லை லைட்டாக ஒரு கஞ்சி மட்டும் குடிச்சு எடுக்கிறீங்க, இல்லை லைட்டாக ஒரு சின்ன ஒரு 2 சப்பாத்தி மட்டும் சாப்பிட்டு எடுக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு அன்றைக்கி வந்து கம்மியாக காமிக்கிறதுக்கான சான்ஸ் இருக்குது. அப்போ நான் எப்படி தான் கன்ஃபார்ம் பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா HbA1c உங்களுக்கு நல்லாவே காட்டி கொடுத்துரும். என்ன அப்படின்னா நீங்கள் அன்றைக்கி போய் HbA1c எடுக்கிறீங்க அப்படின்னா அன்னியோட லெவல்ஸை மட்டும் காட்டாமல் இதுக்கு முன்னாடி 3 மாதம், இப்போ இன்றைக்கி போய் எடுக்கிறீங்கன்னா இதிலேருந்து 3 மாதத்துக்கு முன்னாடி வரைக்கும் உங்கள் உடம்புல சுகர் கரெக்டாக மெயின்டைன் ஆகிருக்கா இல்லையா அப்படின்றத கிளியராக காமிச்சு கொடுத்துரும். அதில் வந்து உங்களுக்கு 5.7 கீழே இருக்கீங்க, இல்லை அந்த மாதிரி ரேஞ்சில் இருந்தீங்க அப்படின்னா சுகர் இல்லாமல் இருக்கீங்க அப்படின்னு அர்த்தம். இல்லவே அதுவேலேருந்து கொஞ்சம் 6 வரைக்கும் இருக்கீங்க அப்படின்னா ப்ரீ டயபெட்டிக் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது சுகர் வர்றதுக்கான எல்லா சான்ஸும் உங்களுக்கு இருக்குது அப்படின்னு சொல்லுவோம். 6.7க்கு மேலே, 6.5க்கு மேலே போயிருச்சு அப்படின்னா டயபெட்டிக் அப்படின்னே சொல்லிடுவோம். அதுவே வந்து 8, 10, 12 அப்படின்னு போகும்போது புவர் ரேஞ்ச் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது ரொம்ப புவராக கண்ட்ரோல் பண்ணிகிட்டு இருக்கீங்க, இல்லை ரொம்ப மோசமாக அதை கவனிக்காமே இருந்திருக்கீங்க. 13லாம் இருக்க பேஷண்ட்ஸ்க்குலாம் வந்து என்ன அப்படின்னா சுத்தமாக அவங்க வந்து அதை பற்றின பொருட்டாவே மதிக்காமல் அவங்க மாட்டம் அவங்க இஷ்டத்துக்கு சாப்பிட்றதோ, இல்லை அவங்க இஷ்டத்துக்கு வந்து சுகருக்கு மெடிசின்ஸ் எடுக்காமல் இருக்கிறதோ இந்த மாதிரிலாம் பண்ணாங்க அப்படின்னா HbA1c கரெக்டாக வந்து காமிச்சு கொடுத்துரும். அதுக்கு தான் இந்த டெஸ்ட்டை வந்து நம்ம கன்ஃபர்மேட்டரி டெஸ்ட்டாக கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த டெஸ்ட்டெல்லாம் நீங்கள் எடுத்துக்கிறீங்க அப்படின்னா இந்த லெவல்ஸை வச்சு சுகர் இருக்கா, இல்லை சுகர் வரப்போகுதா, இல்லை எனக்கு வந்து லோ சுகரில் இருக்கா அப்படின்றதையுமே நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். ஃபாஸ்டிங் பிளட் சுகர் தான் எனக்கு வந்து அதிகமாக இருக்குது, இல்லை PPPS தான் அதிகமாக இருக்குது, இல்லைனா வந்து HbA1c வந்து 3 மாதத்துக்கு ஒரு வாட்டி தான் எடுக்கணும் அப்படின்னு எல்லோரும் நினச்சிட்ருக்காங்க. அதுவுமே வந்து ஒரு விதத்தில் தப்பு தான். HbA1cன்றது 3 மாதம் உங்களோட பிளட்டில் சுகர் எவ்வளோ மெயின்டைனாக இருக்குன்றதை காமிக்கிறது தான். நீங்கள் இதை வந்து எவ்ரி மந்த்துமே எடுக்கலாம். எவ்ரி மந்த் எடுத்திங்கன்னா அதுலேருந்து ஒரு 3 மாதத்துக்கு முன்னாடி மெயின்டைன் ஆகிருக்கா இல்லையான்றது தெரியும். ஆனால் நிறைய பேர் 3 மாதத்துக்கு ஒரு வாட்டி எடுக்கக்கூடிய டெஸ்ட் அப்படின்றத நினச்சிட்ருக்காங்க. அதுவுமே தவறு. ஸோ இந்த டெஸ்ட் இருக்குது, இந்த டெஸ்ட் நீங்கள் எடுத்துக்கலாம் அப்படின்றது தெரிஞ்சுக்கோங்க. இதுக்கப்புறமா நீங்கள் லேபுக்கு போனீங்கன்னா கிளியராக கேட்டு டெஸ்ட் பண்ணிக்கோங்க.